ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம டைகர் நாகேஷ்ராவ் என்ற ரவி தேஜா நடிச்ச ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க தெரில. இல்லை திருடங்க வாழ்க்கையில் இப்படி வந்துட்டு என்கரேஜ் ஆச்சுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட் இப்போ 2023 என்ன யூஸ்ன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ வர மூவிஸ்க்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லி என்னதுக்கு இந்த மாதிரி படத்தை எடுக்கிறாங்க? நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்டோரியை காட்டணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அப்படி எல்லா டேரக்டரும் சேர்த்து என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா நமக்குள்ள நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது தான் இப்போ நிறைய மூவிஸ் வந்து நிற்குது. பை த வே, இதை ஒரு மைண்டில் வச்சுட்டு மூவியை பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து நெகட்டிவ் இம்பேக்டுக்கே வந்து நிற்குது. படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னாக்கா, சுவட்டபுரன்ற ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கவங்க எப்படி வந்தாங்கோ, அவங்க எப்படி வந்து ஏன் திருடன் ஆக்கப்பட்டாங்க, அங்கே இருக்கவங்கள திருடன் இதுக்கே ஏன் இப்படி ஆக்கப்பட்டாங்க, அதை ஆக்குனது யாரு, அங்கே லோக்கல் லீடரு எதுக்கு ஆக்குனாரு, அவனோட சுய லாபத்துக்காக என்ன நடந்துனுக்குது அந்த ஊரை, ஒரு ஊரில் வந்துட்டு அது எப்படி இதை வெளில வந்துச்சு, எப்படி இது வந்துச்சின்னு சொல்லிட்டு நம்ம கேரக்டரு, அதாவது ரவிதேஜா கேரக்டர் வந்துட்டு என்ன பண்ணிச்சு, அது எப்படி ரோல் ப்ளே பண்ணிச்சு, படம் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சான்னு சொன்னாக்கா, என்டர்டெயின்மெண்ட் சொல்ல போனாக்கா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இல்லை. பட் ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னாக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஒரு இது இருக்குது. பட் எனக்கு ஒரு சின்ன சின்ன டவுட்டு இருக்குது. என்னன்னாக்கா, லாஜிக்கலி நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் இயர் என்னை சாவடினுமே ஸ்டோரி எடுத்துன்னு போன மாதிரி இருக்குது. அவன் ஒரு நாள் எக்ஸ்பெண்ட் ஆகணும்னு கேட்டால் அவன் இவ்வளோ ஸ்மார்ட்டாக காமிச்சிருப்பாங்க. நான் நாகேஸ்வராவை அவ்வளோ ஸ்மார்ட்டாக காமிச்சா, இப்போ வந்துட்டு நம்ம போலீஸ் பிடிச்சாக்கா அந்த கோல்டை எல்லாம் அவங்க வந்து கைப்பட்டாக்கா நம்ம லவ்வர் என்ன இல்லை நிலைமைன்னு அவன் யோசிச்சு பார்த்துருக்கணும். அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ பண்ணி கூட அவன் லவ்வர் செத்துறான், அந்த கோல்டு செத்துறான், அவங்க பசங்க யாரெல்லாம் இத்தனை வருஷம் படிக்க வச்சாங்களோ அவங்களும் இதாகிடுறாங்க. ஸோ சுவேட்டபுரம்ல கூட கிராஜுவேட் பீப்புள் இருக்காங்க, ஆனால் அவங்க மேலே நிந்திக்கப்படுறாங்க, செய்யாத குற்றக்காக நிந்திக்கப்படுறாங்க. இது மட்டும் வன்மையாக கண்டிக்கணும் நாம. இது இது இப்போ நடந்துச்சுன்னா யாராவது அதை பற்றி பாருங்கப்பா. ஏன்னா வந்துட்டு என்ன இருந்தாலும் யாராக இருக்கட்டும் சரி, அவங்க அப்பா தப்பு பண்ணனா பையன் தப்பு பண்ணுன்ற அவசியம் இல்லை. அவங்க பிளட் இல்லாது. ஸோ அந்த மாதிரி நிந்திக்கக்கூடாது, சான்ஸ் கொடுக்கணும். சரி, சில பேர் வந்து கெட்டவங்க இருப்பாங்க, சில பேர் அங்கேயும் நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. பட் ஓகே, அவங்க வந்து சோத்துக்கு கூட கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். எதோ காட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு புரிஞ்சது என்னன்னாக்கா, மூவி ஒரு 2.5 மணி நேரம் ஓடி நிற்குது, ஒர்த்து தான். ஆனால் லாஸ்ட்டில் கொஞ்சம் கிரிஞ்சாக ஒன்று பண்ணி விட்டாங்க. அதுதான் மூவி கொஞ்சம் சொதப்பாச்சு. அவன் குண்டு சுட்டுனே இருக்கிறான், இவன் மட்டும் 2 புல்லட் ஷாட்லாம் மிச்சம்லாம் செத்துடுறான், இவனை மட்டும் சுட்டுனே இருக்கிறாங்க. எவ்வளோன்னாக்கா புல்லட் தீந்து போயிட்டு கன்னில் இன்னொரு கன் எடுக்கிறான். அட எவ்வளோ 3-4 பேர் சுற்றிக்கிறான்ப்பா, இருந்தாலும் அவன் டைலாக் பேசினேங்கிறான். டே, இது 2023ங்கடா. டே, ஒன்று சுடுறதா நிப்பாட்டுங்கடா, இல்லை டைலாக்காவது பேச விடுங்கடா, இல்லைன்னா மூடிட்டு போங்கடா சும்மா. 2023 படம் எடுத்தால் நான் அப்படியே கிரிஞ்சி பண்ணி தான் இருப்பேன்னு இருக்காதுங்கடா. நல்ல ஒரு ஸ்டோரி லைன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சி எல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. தெலுங்குக்காரங்க படம் இருக்கிறவங்க நான் இதான் சொல்கிறேன். படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிக்கோங்க படத்தை ஒரு வாட்டி. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, அமைதியாக பார்க்கலாம். 3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குன்னு நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஹீரோயினு, செகண்ட் ஆஃப் ஹீரோயினு, என்ஜாய் பண்ணுங்க, படம் பாருங்க. பட் வந்துட்டு என்ன ட்விஸ்ட் என்னன்னாக்கா, செகண்ட் ஆஃப் ஹீரோனால தான் ஹீரோ மாட்டினா, அதை மாட்டினால தான் ஹீரோயின் செத்தான். ஸோ புரிஞ்சுக்கோங்கப்பா. அவன் மாட்டினது அவனோட பொண்டாட்டினால தான். அவனுக்கு துரோகம் பண்ணதான்னு நினச்சி பண்ணிச்சோ, அவனை காப்பாற்ற நெஞ்சு பண்ணிச்சோ, அது தேவையில்லை. அவன் மாட்டி செத்தானா அது காரணம் அவன் ஃப்ரெண்ட், அவன் பொண்டாட்டி தான். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் இந்த ஸ்டோரியோட ட்விஸ்ட்டு, இது படத்தோட ட்விஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ட்விஸ்ட்டு இது இல்லை படத்தில். இந்த படம் எப்படிலாம் எடுத்துன்னு போயிருக்காங்கனாக்கா, வீட்டுக்கு வந்து லெங்காச்சு 2 லைனில் சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒன்று வந்து ஒரு ஒரு செல்ஃபிஷாக காட்டிட்டு, செகண்ட் ஹாஃபில் அவன் இப்படி காட்டினதுக்கு உண்மை ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை காட்ட வச்சாங்க பாரு. இங்கே தான் டேரக்டர் நிற்கிறான், இதனால தான் படம் ஓடிச்சு. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த ஜனங்களெல்லாம் நினச்சி நிற்கிறது ஒரு பாசிட்டிவாக இருந்ததுன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு ரியாலிட்டி. அதுக்கு மட்டும் 100க்கு 100 மார்க்ஸ் கொடுத்துடலாம், மிச்ச விஷயத்துக்குலாம் தெரில. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், வீடு இன்னும் முடியல. வந்துட்டு அவனுக்கு டைகர் நாகேஸ்வரா பேர் எதுக்கு வச்சுன்னா, மெட்ராஸ் ஜெயிலேருந்து தப்பிச்சிருப்பான், அப்போலேருந்து தான் அவனுக்கு டைகர் நாகேஸ்வர் ராவ்னு பேர் வந்திருக்கும். மூவியில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது, பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ரவிதேஜா ரீசெண்டாக வந்த மூவியில் இது நல்லா பார்க்குற மாதிரி ரசித்து செஞ்சுருக்காங்க. மாஸ் ரவிதேஜா தான்.
ஒரு பார்த்துக்கோங்க. ரவிதேஜா ஃபேன்ஸ் எல்லார்கிட்டயும் இருப்பாங்க, பாருங்கப்பா. ரவிதேஜாக்காக படம் பார்க்கலாம். பட் ஓகே, நன்றி. லைக் போட்டுருங்கப்பா, வீடியோ ரீச் ஆகட்டும். நன்றி.